ராமநாதபுரம் மாவட்டத்தில் சமீப காலமாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஒருபுறம் வெள்ளக்காடாக மாறியிருக்கும் நிலையில் மறுபுறம் வயல்கள் அனைத்தும் பசுமை போர்த்திய புல்வெளிகளாக மாறியிருக்கும் கழுகு பார்வை காட்சி கண்களுக்கு விருந்து படைக்கிறது. முதலில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். பொட்டு வச்சே மத்தியில மச்சான் பொட்டு வச்சே மத்தியிலே நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்காரசானா விட்டு போனா விடுஞ்சு போகும் வாசனோ ரோசா பருத்தி எடுக்கையிலே மச்சான் பலனால பத்த மச்சான் நீ பலனால பத்த மச்சான் பலனால பத்த மச்சான் ஒருத்தி இருக்கையில ஓடி வந்தாலாகாதோ ஓடி வந்து லாகாதோ காக்க வச்சேன் ஓவாச்சிய காக்க வச்சேன் ஓவாச்சிய காக்க வச்சேன் ஓவாச்சி காத்தாங்காரு ஒட்டாரட்டிக்கு கடல ஏத்துனானே ஓடு தள்ளாலே ஓடு தன்னானே மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே ஆள வந்த மருமகளே வந்த மருமகளே பருத்தி எடுக்கையிலே புச்சலக்காரி ரோட்டார வீட்டுக்காரி ரோட்டார வீட்டுக்காரி சோற குடிக்கு இறக்குறது சோற குடிக்கு குடிக்கிறது கல்லு தண்ணி தன்னானே எவ்வளே குடிக்கிறது கல்லு தண்ணி தன்னானே தனநானே நானே தனநானே நானே ஆசைப்பட்டு நான் கொழுந்தானார வச்சிருந்தேன் கொழுந்தானார வச்சிருந்தேன் பொட்டு வச்சே மத்தியில மச்சான் பொட்டு வச்சே மத்தியிலே நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்காரசானா விட்டு போனா விடுஞ்சு போகும் வாசனோ ரோசா பருத்தி எடுக்கையிலே. இது குறித்தான மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் வழங்க நாம் கேட்கலாம். பூபேஷ், ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில மறுபுறம் வயல்கள் அனைத்தும் பசுமை போர்த்தி காணப்படும் ஒரு காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விவசாயிகள் இது குறித்து என்ன சொல்றாங்க? வணக்கம் ஷாம். ராமநாதபுரம் மாவட்டத்துல கடந்த 2 தினங்களாகவே கடுமையான மழையானது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக பெய்து வருகிறது. குறிப்பாக பார்த்தோமேயானால் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளான பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை அதிக அளவில் மழையானது பெய்திருக்கிறது. இந்த சூழலின் காரணமாக அந்த பகுதி முழுவதும் வெள்ள நீரால் தத்தளிக்கக்கூடிய சூழலில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் மற்றொரு பகுதிகளில் பசுமை போர்த்தியது போன்ற ஒரு ரம்மியமான காட்சிகளை காண முடிகிறது. தற்போது பெய்திருக்கக்கூடிய மழையின் காரணமாக சில இடங்களில் அந்த பயிர்கள் அனைத்தும் மூழ்கி இருக்கக்கூடிய சூழலில் விவசாயிகள் கண்ணீரோடு தங்கள் வேதனையை பதிவு செய்திருந்தனர். அதனை நியூஸ்தமிழும் பிரத்யேகமாக பதிவு செய்தது. அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தின் அச்சுந்தன்வேல், புத்தேந்தல், அதே போல அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலும் விவசாயம் செழித்து காணப்படக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்தான பிரத்யேகமான கழுகு பார்வை காட்சிகளை நியூஸ் தமிழ் செய்திக்குழு பிரத்யேகமாக பிடித்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் ஒரு பக்கம் அதிக அளவு மழையினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்போது பெய்திருக்கக்கூடிய இந்த மழையின் காரணமாக நெல் விவசாயம் செய்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது இங்கு பரவலாகவே அந்த விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒருபுறம் வெள்ளக்காடாகவும் மறுபுறம் பசுமையாகவும் காணப்படக்கூடிய காட்சிகளை நியூஸ் தமிழ் பிரத்யேகமாக காட்சிப்படுத்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சியாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். கிராமத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம். ஏமா எங்களுக்கு மானத்துலேருந்து மழை பெஞ்சாத்தான் எங்களுக்கு நாங்கள் விவசாயத்தை தான் பண்ணுவோம். மித்த வேலை எந்த வேலையும் எங்களுக்கு தெரியாது. மழை இப்போதான் எங்களுக்கு மழையே எங்களுக்கு பேஞ்சிருக்கு. மழை பெஞ்சு பாதி காடு பூரா பில்லாக போச்சு, பாதி பயிராக இருக்குது. எங்களுக்கு எந்த எங்களுக்கு வசதி ஒன்றுமே இல்லை. நீ கொடுத்து கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்தாத்தான் எங்களுக்கு பார்த்து நீங்கள் கொடுத்தாத்தான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் பசியாரம் என் பிள்ளை குட்டி இருக்கலாம். எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு உதவி வேணும். இப்போ என்ன செய்ய நாங்கள் விவசாயம் பண்ணுறோம், களை விடுங்கிறோம். நீங்கள் பார்த்து எங்களுக்கு செஞ்சாதான் இப்போ வெள்ளமாக வந்தாலும் வரும்போதுக்கு எங்களுக்கு என்ன தான் பண்ணுறது நாங்கள் ஒன்றுமே தெரியலை. நாங்கள் இதை காட்டி என்ன செய்யலாம்? தரிசா போச்சு பாருங்கள், பூரா பூத்து போச்சு. நாங்கள் களை எடுக்க மட்டும் நாங்கள் எடுக்கிறோம், ஆட மட்டும் ஆடுறோம், பாட மட்டும் பாடுறோம், ஓட மட்டும் ஓடுறோம். நாங்கள் என்னப்பா செய்ய?